அண்மை செய்தி. விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிட்டுள்ள மாநாடு தொடர்பாக தாவேகாவுக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் மாநாடு நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. இறுதியாக விக்கிரவாண்டியில் நடத்தலாம் என்று ஒரு 85 ஏக்கர் இடம் உள்ள ஒரு பகுதியை ஈசாலை என்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது. அது தொடர்பாக அனுமதி கேட்டும் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டும் பாதுகாப்பு கேட்டும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி ஆகியோரிடம் மனு செய்திருந்தார். அது தொடர்பாக தொடர்ந்து காவல்துறையினர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு 85 ஏக்கர் நிலப்பரப்பளவு போதுமா என்கிற அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் மாநாடு எத்தனை மணிக்கு துவங்குவீர்கள், எத்தனை மணிக்கு முடிப்பீர்கள், எவ்வளவு கூட்டம் வரும், வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளவு காவல்துறையினர் தேவைப்படுவார்கள் மற்றும் இந்த வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதி போதுமானதாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறதா என்று ஒரு 5-6 கேள்விகளை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கு 5 நாட்களுக்குள் பதில் சொல்லுமாறும் காவல்துறையினர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நோட்டீஸ் இன்று அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது.